ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மகளிர் உரிமை தொகை தமிழக மகளிருக்கு மத்திய அரசு தரக்கூடிய 15,000 ரூபாயை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் வழங்க போகிறதையும், ஸோ பொங்கல் பரிசு 3,000 ரூபாய் வரப்போகிறதையும் ஆல்ரெடி முன்கூட்டியே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இப்போ அதன் அடிப்படையில் மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்று வச்சுருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மத்திய அரசு அந்த ஒரு பிளான் என்ன பிளான் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ தமிழக மக்களுக்கு மத்திய அரசு தரக்கூடிய 15,000 ரூபாய், ஸோ கேஸ் அமௌண்ட்டு, அந்த மாதிரி கேஸில் இருக்கிற பிடித்தம் அமௌண்ட்டு, பிஎம் கிசானுடைய அமௌண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில 3 வகையான அமௌண்ட்டு, தொழில் முனைவருக்கான அமௌண்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் மக்களின் வங்கிக்கு செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு இது எல்லாம் ஒரு 15,000 எட்டும். அப்படியே தமிழக அரசு ஒரு 5,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பெண்களுக்கு 20,000 ரூபாய் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ தேர்தல் அறிவிப்பு, தேர்தலுடைய தாக்கம் அங்கங்கே அதிகரிக்கிறது இருக்குது. ஸோ தமிழகத்தில் தேர்தலுடைய தாக்கம் ஒரு பெரிய லெவலில் புரட்டி போட ரெடியாக இருக்குது ஆட்சியவே. அடுத்து எந்த ஆட்சிக்கு வந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிச்சயமாக மகளிருடைய உரிமை தொகை 2,000 என மாற்றப்படுவது உறுதி. ஓகேங்களா? கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை 2,000, தாலிக்கு தங்கம் திட்டம் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழக அரசு திராவிட மாடல் 2.2 உடைய ஆட்சி அமைந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எந்த ஆட்சி அமைந்தாலும் சரி, மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்க போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா மகளிருக்கு இலவசம், ஆண்களுக்கு இலவசம், இந்த இலவசங்கள் தொடர்ந்து இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குது. ஸோ இந்த இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5,000 ரூபாயை மகளிர் உரிமை தொகை 3 மாதத்துக்கு சேர்த்து 3,000, கோடை விடுமுறை சிறப்பு உதவித்தொகை 2,000 சேர்த்து 5,000 ரூபாயாக மகளிர் அக்கௌண்ட்டில் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தினுடைய பின்னணி மற்றும் நோக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த மிக முக்கியமான வாக்குறுதி இது. குடும்ப தலைவிகள் வீட்டில் செய்யும் ஊதியமில்லா உழைப்பை அங்கீகரிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம், அடிப்படை நோக்கம் அப்படின்றது குறிப்பாகவே சொல்கிறாங்க. பொருளாதார முக்கியமான நோக்கங்கள்: பொருளாதார மேம்பாடு, வாழ்வாதார பாதுகாப்பு, சுயமரியாதை. இது 3மே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது ரொம்ப தேவை இந்த டைமில். ஸோ இது எல்லாமே கொடுக்கறதுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கையில் காசு இருந்தாலே போதும். பெண்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதை உறுதி செய்து குடும்ப முடிவுகளை அவர்களின் பங்களிப்பை அதிகரித்தல் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். ஸோ மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் தமிழக மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதற்காக இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஆதார் அட்டை, பேன் கார்டு அட்டை, குடும்ப அட்டை எல்லாமே தயார் நிலையில் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. இகேஒய்சி ஏதாவது முடிக்காமல் இருந்தீங்களாலும் ரெடியாக முடிக்க வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் மத்திய அரசு பணம் போட முடியும். ஸோ அதை எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.